புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை மற்றும் சட்ட பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கம் ஏஐடியுசி சார்பில் சேதராப்பட்டு ஜிவிஎம் மஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஏஐடியுசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை வகித்தார். ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார். ஏஐடியுசி துணைத் தலைவர் மோதிலால் வரவேற்புரையாற்றினார். ஏஐடியுசி அகில இந்திய தேசிய செயலாளர் வகிதா நிஜாம் சிறப்புரையாற்றினார். ஏஐடியுசி தமிழ்நாடு செயலாளர் பாஸ்கர், புதுச்சேரி ஏஐடியுசி கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில பொருளாளர் அந்தோணி, மாநில துணைத் தலைவர் சந்திரசேகரன், மாநில செயலாளர் தயாளன், மாநில துணைத் தலைவர் முருகன், மாநில செயலாளர் பாஸ்கரன், மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் விஸ்வநாதன் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். இக்கருத்தரங்கில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: பல்வேறு மாநிலத்திலிருந்து புதுச்சேரியில் வேலை செய்து வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிக உணவு பங்கீட்டு அட்டை வழங்கிட வேண்டும். புதுச்சேரி அரசு 2024ஆம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச கூலியை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கிட புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தொழிலாளர் துறை கணக்கெடுப்பு நடத்தி வேலை உத்தரவாதம், இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்ட சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்திட வேண்டுமென தீர்மானிக்கப்பட்டது.